Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த தினத்திலே ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனமா. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நன்மை நடக்கும், என் வாழ்க்கையில் எப்போல்லாம் நல்ல காரியம் நடக்கும், நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணும், என் திருமணம் தாமதமாக இருக்குது, எனக்கு 30 வயசாச்சு, இல்லை 32 வயசாச்சு, 34 வயசாச்சு, எப்போ நடக்கும், இல்லை என் பிள்ளைக்கு இத்தனை வருஷம் தாமதிக்குது திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லையே, இல்லைனா நான் எப்போ வீடு வாங்குவேன், எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், நான் படித்ததுக்கு ஏற்ற வேலை கிடைக்கும், எப்போடா எனக்கு நன்மை நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. ஹல்லேலூயா. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்குமா? என் அன்பான தேவ பிள்ளைகளே, அதி சீக்கிரத்திலே தேவன் அந்த சுக வாழ்வை துளிர்க்க பண்ண போகிறார். மேபி டிலேட், ஒருவேளை இந்த நாள்ல தாமதித்து இருக்கலாம், ஆனால் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகுதா. வெரி சூன். ஹல்லேலூயா. எப்போனா சீக்கிரம், அதி சீக்கிரத்துல என்ன பண்ண போது அது துளிர்க்க போகுதான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்களே எப்போ என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், எப்போ என் சுகவாழ்வு வளரும் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, உங்களோட சுகவாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்குமா. வெரி சூன். புரியுதுங்களா? நாளைக்கோ நாளைக்கு சீக்கிரம், உடனே துளிர்க்க போகிறது. சீக்கிரத்துல ஆண்டவர் செய்ய போகிறார், தாமதிப்பதில்லை. உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் சீக்கிரத்தில் கொடுக்க போறாரு. உங்க பிள்ளைகளுடைய திருமணம் சீக்கிரம் நடக்க போது, சீக்கிரத்தில் வேலை நடக்க போது, சீக்கிரத்தில் உங்க வீடுக்கு கட்டப்பட போறீங்க, சீக்கிரத்தில் வாகனம் வாங்க போறீங்க, சீக்கிரத்தில் இனிமே துளிர்க்க போதுதான். பூமிக்குள்ள இருக்கிறது தான் கஷ்டம், ஆனா அது துளிர்ந்துட்ட பிறகு டக நடக்குமா. அதாவது இந்த பேம்பு இருக்குது இல்லையா, மூங்கில், அதை விதைச்சு 4 வருஷம் ஒண்ணுமே தெரியாது, அது வளருதா வளரலையா என்ன பண்றது தெரியாது. ஆனா அதை வளர்க்குறவங்க தண்ணி ஊத்திக்கிட்டே கிடப்பாங்க. புரியுதுங்களா? அது ஊத்திட்டே இருக்கும்போது 5 வருஷம் லைட்டா துளிர்க்க ஆரம்பிக்கும். அது துளுக்கிச்சா வளர்ந்துடும் பெருசா. அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுவரைக்கும் உங்களுடைய ஆசீர்வாதம் பூமிக்குள்ள அப்படியே வேரூன்றி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ துளுக்க போகுது. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து துளுக்க போகுது. அது வளர போது பாருங்க, உச்சியில் ஆண்டவர் கொண்டு போய் வைக்க போறார், மேன்மையா கொண்டு வந்து வைக்க போறார், ஆசீர்வாதமா கொண்டு வந்து வைக்க போறாரு. அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் நன்மையான காரியங்களை வச்சிருக்கிறார். உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். இனி குடும்பத்துல சண்டை இருக்காது, கவலை இருக்காது, எல்லாம் ஆசீர்வாதமா நடக்கும். சரியா? ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்மையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்க கர்த்தர் நீர் வாக்களித்திருக்கிறீர், தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பிசினஸ் சீக்கிரத்தை துளிர்க்க போறதுக்காக, அவளுடைய குடும்ப வாழ்க்கை சீக்கிரத்தை துளிர்க்க போறதுக்காக, என் தேவன் அவருடைய படிப்பு சீக்கிரத்தை துளிர்க்கப்படுறதுக்காக, அவருடைய வேலைகள் சீக்கிரத்திலே அண்டர் துளிரப்படுறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வாதமாய் வைக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாமத்தை மையப்படுத்துங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. Praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா, இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதம் தரணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.